ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 11/1/2024 வியாழக்கிழமை, மார்கழி 26. ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி. சாந்தம் நிறைந்த நாளாக அமையவிருக்கும் மேஷராசி அன்பர்களே, ஆசிரியர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். உத்தியோக பணிகளில் ஒத்துழைப்பான சூழல்கள் அமையும். புதுவிதமான இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். இன்று உங்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்டத்தையும் 6ஆம் எண் பொறுமையையும், வெள்ளை நிறம் வாழ்வில் தெளிவையும் புரிய வைக்கும். அஸ்வினி, வருமான உயர்வுக்கான சிந்தனைகள் உண்டாகும். பரணி, உடனிருப்பவர்களை பற்றிய புரிதல்கள் ஏற்படும். கிருத்திகை, நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பக்தி நிறைந்த நாளாக அமையவிருக்கும் ரிஷபராசி அன்பர்களே, எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். வியாபாரத்தில் திடீர் மாற்றங்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான சூழல்கள் உண்டாகும். இன்று உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டத்தையும், 5ஆம் எண் சமயோஜித புத்தியையும், சாம்பல் நிறம் செயல்பாடுகளின் தன்மைகளையும் புரிய வைக்கும். கிருத்திகை, நவீன சாதனங்களை வாங்குவீர்கள். ரோகிணி, உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மிருகசிரீட்சம், குழந்தைகளின் வழியில் அனுசரித்து செல்லவும். மிதுனராசி அன்பர்களுக்கு முயற்சி நிறைந்த நாளாக அமையவிருக்கும் மிதுனராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். பிற மொழி பேசும் மக்களின் அறிமுகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டத்தையும், 1ஆம் எண் தன்னம்பிக்கையும், மஞ்சள் நிறம் மனதளவில் இருந்து வந்த கவலைகளையும் போக்கும். மிருகசிரீட்சம், வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். திருவாதிரை, முயற்சிக்குண்டான வெற்றி கிடைக்கும். புனர்பூசம், அரசு பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு பரிவு நிறைந்த நாளாக அமையவிருக்கும் கடகராசி அன்பர்களே, உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தடைபட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிகளில் துரிதம் ஏற்படும். பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும். இன்று உங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டத்தையும், 7ஆம் எண் சிந்தித்து முடிவெடுத்து செயல்படுவதையும், பழுப்பு நிறம் மேன்மை வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும். புனர்பூசம், வேலை ஆட்களிடம் அனுசரித்து செல்லவும். பூசம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் அமையும். ஆயில்யம், பழைய சிந்தனைகளின் மூலம் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு துணிவு நிறைந்த நாளாக அமையவிருக்கும் சிம்மராசி அன்பர்களே, தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்படவும். இன்று உங்களுக்கு வடமேற்கு திசை அதிர்ஷ்டத்தையும், 1ஆம் எண் ஆழ்ந்த அறிவையும், சிவப்பு நிறம் புரட்சிகரமான சிந்தனைகளையும் மேம்படுத்தும். மகம், மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். பூரம், சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்வது நல்லது. உத்திரம், நெருக்கமானவர்களால் மாற்றமான தருணங்கள் அமையும். கன்னிராசி அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக அமையவிருக்கும் கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தில் பொறுப்புகள் மேம்படும். தொழில் மாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். பயணங்களில் பிரியமானவர்களின் சந்திப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். இன்று உங்களுக்கு வடக்கு திசை அதிர்ஷ்டத்தையும், 4ஆம் எண் நல்லிணக்கத்தையும், இள நீளம் அறிவு கூர்மையையும் மேம்படுத்தும். உத்திரம், கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான சூழல்கள் ஏற்படும். ஹஸ்தம், வருமானத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். சித்திரை, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வேண்டும். துலாம் ராசி அன்பர்களுக்கு செல்வாக்கு நிறைந்த நாளாக அமையவிருக்கும் துலாம் ராசி அன்பர்களே, எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடும். பூர்வீக வீட்டை சீரமைப்பதற்கான எண்ணங்கள் உண்டாகும். இன்று உங்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்டத்தையும், 6ஆம் எண் தர்ம சிந்தனையையும், பச்சை நிறம் நெருக்கத்தையும் மேம்படுத்தும். சித்திரை, நண்பர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். சுவாதி, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். விசாகம்,
தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்வது நல்லது. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்னல்கள் குறையும் நாளாக அமையவிருக்கும் விருச்சிகராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். சமூக பணிகளில் மதிப்பு மேம்படும். இன்று உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டத்தையும் 8ஆம் எண் சுய மதிப்பீட்டையும் நீல நிறம் வாழ்க்கை பற்றிய உண்மையையும் விளக்கும். விசாகம் வியாபார இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். அனுஷம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். கேட்டை கடன் பிரச்சனைகளில் சிந்தித்து செயல்படவும். தனுசு ராசி அன்பர்களுக்கு சிக்கல்கள் விலகும் நாளாக அமையவிருக்கும் தனுசு ராசி அன்பர்களே, தந்தை வழியில் ஆதரவுகள் கிடைக்கும். உறவினர்கள் வீட்டு சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். பழைய பிரச்சனைகள் குறையும். உத்தியோக பணிகளில் சாதகமான சூழல்கள் அமையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். இன்று உங்களுக்கு வடக்கு திசை அதிர்ஷ்டத்தையும் 4ஆம் எண் உண்மை புரிதலையும் பொன் நிறம் மனதில் அமைதியையும் உருவாக்கும். மூலம் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கும். பூராடம் குழந்தைகளின் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. உத்திராடம் வழக்குகள் சாதகமாக அமையும். மகர ராசி அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாளாக அமையவிருக்கும் மகர ராசி அன்பர்களே, மனதளவில் சிறு சிறு தயக்கங்கள் ஏற்படும். வித்தியாசமான கற்பனைகள் உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் மந்தமான சூழல்கள் அமையும். இன்று உங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டத்தையும் 9ஆம் எண் உயர்ந்த சிந்தனையையும் வெண் மஞ்சள் நிறம் மனதளவில் புதிய ஆற்றலையும் ஏற்படுத்தும். உத்திராடம் கணவன் மனைவியிடையே விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திருவோணம் வெளியூர் பயணங்களை குறைத்து கொள்வது நல்லது. அவிட்டம் அலுவலக பணிகளில் நிதானம் வேண்டும். கும்பராசி அன்பர்களுக்கு கவலைகள் அகலும் நாளாக அமையவிருக்கும் கும்பராசி அன்பர்களே, சொந்த பந்தங்களின் வருகை ஏற்படும். தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய அறிமுகம் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளால் மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். இழுபறியான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். இன்று உங்களுக்கு தென் திசை அதிர்ஷ்டத்தையும் 6ஆம் எண் உழைப்பை மேம்படுத்தலையும் வெளிர் நீல நிறம் உடனிருப்பவர்களை பற்றிய தெளிவினையும் உருவாக்கும். அவிட்டம் அரைகுறையாக நின்ற பணிகளில் கவனம் செலுத்தவும். சதயம் வழக்குகளில் முன்னேற்றமான சூழல்கள் ஏற்படும். பூரட்டாதி வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். மீனராசி அன்பர்களுக்கு பொறுமை நிறைந்த நாளாக அமையவிருக்கும் மீனராசி அன்பர்களே, உறவுகளின் மத்தியில் மதிப்பு உயரும். சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மறைமுகமான ஆதரவுகள் கிடைக்கும். தந்திரமாக செயல்பட்டு சில செயல்களை செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு வடக்கு திசை அதிர்ஷ்டத்தையும் 5ஆம் எண் பல்துறை திறமைகளையும் இளம் சிவப்பு நிறம் புதிய உணர்வுகளையும் உருவாக்கும். பூரட்டாதி பழைய பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீர்கள். உத்திரட்டாதி வியாபார பணிகளில் ஒத்துழைப்பு ஏற்படும். ரேவதி போட்டித் தேர்வுகளில் விவேகத்துடன் செயல்படுவீர்கள். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.